Hi brother, how are you? Hi brother. Happy New Year. Hi man. Sir. रेडी स्टार्ट ஹாப்பி நியூ இயர். அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆடியோ லான்ச்சில் உங்கள் எல்லாருக்கும் கூடயும் நின்று பேச முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. ஸோ இந்த தருணத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது, அது இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்ஸ். வணங்கான் என்னோட திரையுலக பயணத்தில் ஒரு முக்கியமான படம். ஒவ்வொரு படத்துக்கும் ஆடியன்ஸாக நீங்களும் சரி, ப்ரெஸ்ஸும் சரி, அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் மீறி வணங்கானில் பண்ண இந்த கதாபாத்திரம் ஐ திங்க் என்னோட திரையுலக பயணத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு மாறுபட்ட ஒரு கதாபாத்திரம். அது பாலா சார் அப்படியே மாற்றிருக்காரு. அது ஜனவரி 10ஆம் தேதி ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது வணங்கான். ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் திரையிலும் உங்கள் முன்னாடி நாங்கள் வரப்போகிறோம். அது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் எனக்கு கொடுக்குது. ஒவ்வொரு முயற்சிக்கும் நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த ஒரு புது முயற்சிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் பாலா சாரை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா பாலா சாரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு கதாபாத்திரத்துக்கு உள்ள அவர் எவ்வளோ ஆழமாக ஒரு நடிகரை உள்ளே கொண்டு போய் அதை புரிய வச்சு அதை வந்து திரையில் நம்ம கொண்டு வராருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கதாபாத்திரம் கோட்டின்ற கதாபாத்திரம் பாலா சார் அவர் ஒரு விஷன் வச்சுருந்தார். ஸோ கதை சொல்லும் போதே அருண், இந்த கதாபாத்திரம் நீங்கள் வந்து நடிக்க ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 months ஆச்சு. நான் அடுத்த படம் ரெட்டத்தலைக்கு போகும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் த கேரக்டர். ஸோ அந்த அளவுக்கு என்ன அந்த கதாபாத்திரம் என்னை பாதிச்சுது. நிச்சயமாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா பாலா சாரை நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலா சார் யார் அப்படின்றது இந்த படம் மூலிமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இது ஒரு யதார்த்தமான ஒரு படம். அண்ட் நிச்சயமாக பாலா சார் ஒவ்வொரு படத்துலேயும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக இந்த படத்துலேயும் அது இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக என்னோட சிஸ்டர் கேரக்டர் ரிதுவாக இருக்கட்டும், ரோஷினி பிரகாஷாக இருக்கட்டும், அப்புறம் மிஷ்கின் சார் அண்ட் சமுத்திரகனி அண்ணன், மற்ற எல்லா நடிகர்களும், அதுவும் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இந்த படத்தில். அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும். ஏன்னா இப்போ சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இறைநூறாக இருக்கட்டும், முகிலின் மேலேவாக இருக்கட்டும், ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் சேர்த்துருக்கு. அண்ட் பாலாசரோட ஸ்டோரி டெல்லிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நிச்சயமாக நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு 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 இம்பேக்டோடு தான் வெளியில் வருவீங்க அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு நிறைய மெனக்கடல்கள் இருந்தது, நிறைய பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருந்தது. பட் எல்லாத்துக்கும் மேலே இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங். அது ரொம்ப முக்கியம். ஒரு நடிகனாக வந்து இவ்வளோ வருஷம் நம்ம ஃபீல்டில் இருந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன். ஏன்னா பாலாசர் படம் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நான் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயம். அது இந்த தருணத்தில் நடந்திருக்குன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன்னா அது வந்து வேறு மாதிரியாக எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். பட் ஆனால் ஒரு ஆக்டராக கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால இன்னும் பாலாசரை புரிஞ்சிக்க முடிஞ்சது, ஈஸியாக அவர் கூட ட்ராவல் பண்ண முடிஞ்சது.
ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. இந்த எல்லாமே உங்களுக்கு திரையில் உங்கள் கண்ணுக்கு முன்னால் வரப்போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும், அதுவும் குடும்பங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சார், பாலா சார் படனாலே உடல் ரீதியாக மனல் ரீதியாக ரொம்ப கஷ்டமாங்க. இந்த படப்பிடிப்பில் எத்தனை லிட்டரு ரத்தம் போடுது, எத்தனை எலும்பு ஒடிஞ்சுது, என்னெல்லாம் கஷ்டப்பட்டீங்க? இல்லை, எனக்கு கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலா சார் சொல்லிட்டாரு. நான் சொன்ன மாதிரி பாலா சார் ஃபஸ்ட்டு சொன்னதே என்னென்னா, அருண், இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாதீங்க. அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இதுவும் தான் நமக்கு இந்த படத்தில் தேவை. அது வந்து அப்போ எனக்கு புரியல. பட் படம் சீன்ஸ் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதுக்காக தான் அவர் சொன்னார் அப்படின்னு. ஸோ உங்களுக்கும் அது படம் பார்க்கும்போது தெரியும். நிறைய இப்போ இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குது. அதனால் அந்த டெரெயின் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக தான் இருக்கும். எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதில் தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அது திரையில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஸ்டோரியை வந்து எந்த பிளாட்டில் சார், இந்த ஸ்டோரி நம்மளுக்கான ஸ்டோரின்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பீங்க தெரியுமா? அது என்ன பிளாட்டில் சார் இருக்குது? இல்லை, எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம். நிச்சயமாக இது வந்து வேறு மாதிரியாக ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து கையாளுறான்னும் போது அது கண்டிப்பாக அது ஒரு வேறு ஒரு விதமாக ஆடியன்ஸ்கிட்ட போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த கதையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் அதை வந்து நம்ம ஆழமாக அது உள்ளே போகும்போது தான் நமக்கு அது தெரியும். ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்னு நம்புறேன். சார், முயற்சி வந்து சப்போஸ் வரடா இருந்துச்சு, அது கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி போயிட்டு. ஸோ அது சப்போஸ் வர முடிஞ்சோன்னா ஒரு 7 படங்கள் 8 படங்கள் அடிச்சே வர ஆரம்பிக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சுரேஷ் காமாட்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்ணோம். அதுக்கப்புறம் விடாமுயற்சி வரதா இருந்துச்சு. அது உடனே நான் மகிழ் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். அருண் வரீங்களா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணாங்க. யாருமே இது வந்து ஒரு போட்டி அது இதுன்னு சொல்லலை. பட் எங்களுக்கு என்னென்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும், அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினச்சோம். இப்போ அது வரல, எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு பெரிய படமாக அமைஞ்சு அது எப்போ வந்தாலும் அது பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அண்ட் மற்ற படங்கள் இந்த நேரம் வந்துகிட்டு இருக்கு, அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அஜித் சார் ஆக்சிடென்ட் கார் இது நீங்கள் ட்விட் போட்டு டேக் ஆகிடு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து எடுத்து நீங்களும் நிறைய அடிபட்டு இருக்கிறதுனால இல்லை, அவர் வந்து அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரேசிங் வந்து எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன். எப்படி இருக்காருன்னு கேட்டேன். இல்லை சார், இஸ் ஓகே சார், நாளைக்கு திருப்பி ட்ராக்கு போகிறாருங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு போல்டான பர்சன் தான் அஜித் சார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அதனால தான் அந்த ட்வீட்டே போட்டேன். காட் பிளஸ் ஹிம் அண்ட் வி ஆல் லவ் ஹிம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன். அண்ட் எல்லா துறையிலையும் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஐ திங்க் ஐ ஷுட் பி சேஃப். ப்ரேயர்ஸ் டு ஹிம். அவ்வளோ. நீங்கள் படம் பாருங்கண்ணே, படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது படம் பாருங்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது அது என்ன மாதிரியான கதாபாத்திரம் எப்படி வடிவமைச்சிருக்காரு. ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் சொன்னார் சார். இது இப்படி தான் சிரிக்கும், இப்படி தான் ரியாக்ட் பண்ணும், எமோஷனுக்கு இப்படி தான் இருக்கும்ன்ற நிறைய வேரியேஷன் இந்த கதாபாத்திரத்தில் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சார், பாலா சார் படத்தில் நடித்த எல்லா நடிகருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நல்ல கெரியர் இருக்கும். பட் ஆனால் தேட்டருக்குலாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, படத்தோட எண்டிங் வந்து சேடில் தான் முடியும். ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து பீப்புள் சைடில் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் இந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆகுது, மக்கள் உள்ளே வரதுக்கு என்ன கண்டென்ட் உள்ள ஸ்பெஷலாக இருக்குது? இல்லை, கண்டென்ட்டாக நிச்சயமாக இது வந்து ஒரு கண்டிப்பாக எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா படம் அப்படி ஒரு எமோஷனாக அவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணும்.
அண்ட் அதே சமயத்தில் உள்ள எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களும் இருக்குது. அண்ட் அங்கங்கே ஒரு சட்டையாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஆக்ஷன் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கதையோடு எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஸோ ஐ திங்க் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. அண்ட் இட் வில் பி அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் டு வாட்ச். என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாரு. ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தார். தொடையில் தட்டி மாற்றிடுறாருல்ல எல்லாரையும் அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அவர் என்னை ரொம்ப விஷ் பண்ணார். நிச்சயமாக இந்த படம் உனக்கு பெரிய படமாக இருக்கும். சார் இந்த ஸ்டோரி சூர்யா சார் ஓகே பண்ண ஸ்டோரியா இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாகவே பாலா சார் பண்ணாங்களா? பாலா சார் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்போ எடுத்திருக்கோம். ஸோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்லை, அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன். படம் பார்த்தாச்சு. ஏமா டப் பண்ணும் போது பார்த்தேன். அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஐ திங்க் முக்கியமாக இதில் சாம்சியஸ் ஆமாம் அது போகக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் நான் முன்னாடியே ஆன்சர் பண்ணது தான். அது வந்து இந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிகினிங் எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாபியாக இருப்பேன், கொஞ்சம் லூஸாக அந்த பாடி லாங்குவேஜுக்காக. பாலா சார் படத்தில் நடிச்சதுல தான் விஷால் அவர் கண்ணு அந்த மாதிரி இருந்தனால இப்போ உடம்பு ரொம்ப பாதிக்கப்படுதுன்ற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதை பற்றி நோ கமெண்ட்ஸ்மா, எனக்கு அதை பற்றி தெரியல. சிவகார்த்திகேயன் சார் படம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? சிவகார்த்திகேயன் அவர் இன்னும் படம் பார்க்கலாமா? யாருமே இன்னும் வெளியாட்கள் யாரும் படம் பார்க்கலாம். அவரோட விஷயத்தை ஏதாவது சொன்னாரா? யா அவர் அங்கேயே ஸ்டேஜ்லேயே சொன்னார். வந்து ரொம்ப விஷ் பண்ணார். என்னோட டெடிகேஷன், எனக்கு அவருக்கு பிடிச்ச விஷயமே என்னோட டெடிகேஷன் விடாமுயற்சி. அவர் தொடர்ந்து அவரை விட்டு கொடுக்காமல் பண்ணுறதுன்னு சொன்னார். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் தேங்க்ஸ். அந்த மாதிரி பல பேரை நான் இப்போ வர ஜென்ரேஷனை இன்ஸ்பயர் பண்ணுறேன்ற போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் எந்த சீக்வன்ஸ் வந்து நானா இதுன்னு நீங்கள் பிரமிச்சு பார்த்துருப்பீங்களே, ஏற்கனவே நீங்கள் மூவி பார்த்துருக்கீங்க. ஸோ எந்த சீக்வன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுத்தும்? அது நீங்கள் சொல்லணும். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ட்ரோல் பிளாக்கா கிளைமேக்ஸா? இல்லை, இது வந்து பிகினிங் என்னோட ஃபஸ்ட்டு லுக்கை நான் பார்த்த உடனே இது நானா இதுன்னு கண்ணாடியை பார்த்து நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கட்டும், அதில் வந்து இந்த சிஸ்டரோட நான் எனக்கும் என்னோட தங்கைக்கும் இருக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு என்னை அறியாமல் சில விஷயங்கள் அங்கே நடந்தது. ஸோ அது வந்து ஐ திங்க் நீங்கள் அதை விட்னஸ் பண்ணுவீங்க. அப்போ ஜிம்முக்கு போகாமல் எத்தனை கிலோ சார் வெயிட் போட்டீங்க? போட்டிருப்பேன், ஒரு 6 கிலோஸ் போட்டிருப்பேன். பாலா சார் வந்து ஸ்பாட்டில் எப்பயுமே வந்து கொஞ்சம் ஹாஷாக நடந்துப்பாருன்னு சொல்லுவாங்க. பட் உங்கள்கிட்ட எங்கேயாவது ஸ்பாட்டில் ஏதாச்சும் ஒரு தருணத்தில் ஹாஷாக நடந்துருக்காங்க? எங்கேயுமே இல்லைம்மா. எனக்கும் அதான் சொன்னேன், பாலா சார் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு எனக்கு கிளாரிட்டி இருந்தது. அதுதான் சொன்னேன். இந்த ஒரு மெச்சூரிட்டி, இத்தனை வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் இங்கே அதை ஹெல்ப் பண்ணிச்சு. அவரை வந்து ஈஸியாக என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால் அவ்வளோ எனக்கு எங்கேயுமே பாலா சார் வந்து இந்த படத்தை ஃபுல்லாகவே வந்து யார்கிட்டையும் எங்கேயுமே கோவப்பட்டு நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப பொறுமையாக எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து, டைம் கொடுத்து, ஏன்னா ஒரு டைரக்டராக ஒரு கிளாரிட்டி, இந்த கதாபாத்திரம் இப்படி வரணும், இந்த ரியாக்ஷன் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி எடுத்து ரொம்ப பொறுமை அவருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே பாலா சார் டென்ஷனை நான் பார்க்கவே இல்லை. உங்களை வந்து கன்னத்தில் தட்டு அப்ரிஷியேட் பண்ணார். பட் எண்ட் ஆஃப் த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணாரா? ஏதாச்சும் வேர்ட் உங்கள்கிட்ட பார்த்து சொன்னார்? எங்கள் அப்பாட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, அப்பா போய் சொன்னாங்க அவனை ரொம்ப பிரமாதமாக நடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அவர் அப்பாட்ட சொன்ன விஷயம் அவர்கிட்ட இருக்கிறது தான் நான் வெளியே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன். அண்ட் மற்றபடி அவர் எப்போதுமே ரொம்ப காம் பர்சன். அவரோட படத்தை பற்றி பெருசாக வெளியில் சொல்லிக்க மாட்டார். அந்த மாதிரி தான் அவர் எப்போதுமே. பட் அவர் மானிட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப சில டைம் எமோஷனல் ஆனார். எங்கள் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு கட்டே சொல்ல மாட்டார். அப்போ திடீர்னு விஜய் சார் ஒரு தடவை ஒரு சீன் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டேரக்டர் விஜய் சார் வந்தது. நான் பெரிய க்ரௌடு. ஸோ அப்போது சீன் போயிட்டுருக்கு, பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கட்டே சொல்லலை. ஸோ திடீர்னு பார்த்தா விஜய் சார் வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொன்னார். என்னடா விஜய் சார் சொல்கிறாப்லன்னு பார்த்தா டேரக்டர் சார் அப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு ஹில் கெட்ஸ் இன்வால்வ் இன் தட் சீன். அது எனக்கு ரொம்ப பிரமிப்பே ஏற்படுத்துச்சு. சேது, பிதாமகன், பரதேசி, அவனுக்கு எல்லாமே கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் டெரராகவும் இருக்கும். இந்த பட கிளைமேக்ஸ் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் எப்படி இருக்கும்? நீங்கள் படம் பாருங்கண்ணா. எல்லாத்தையும் நான் இப்பயே சொல்லிட்டேன். எப்படி
நிறைய விஷயங்கள் படம் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும். அண்ட் அது நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷ்னலாக எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் இந்த படம். அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரியும். வணங்கான் டைட்டில் வந்து சமுதாய மக்கள் மீது உள்ள கோவத்தை காமிக்குதா இல்லை எதிரிகளோட படத்தில் இருக்கிற எதிரிகளோட டார்கெட் பண்ணுதா? சமுதாயமும் நம்ம அதை எடுத்துக்கலாம். கோவத்தை காட்டுறதுன்றதை விட அது நிறைய விஷயங்கள் சில பேரோட அந்த ஆதங்கத்தையும் அது காட்டும். ஸோ ஐ திங்க் இது முழுமையாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஜிவிபிரகாஷ் சார் நான் சொன்ன மாதிரி அவரோட பாடல்கள் ஒன்றும் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு. ஐ திங்க் பாலா சார் அது அவருக்கு அந்த ஒரு மியூசிக் சென்ஸ், சூப்பர் மியூசிக் சென்ஸ் அவருக்கு. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அது பாடல்களே தெரியும். ஒரு டிவோஷனலாக ரொம்ப ஒரு மெலடி அண்ட் கதைக்கு தகுந்தாப்பில் அது கதை ஓட்டத்துக்கு ரொம்ப இன்னும் மெருகேற்றுற மாதிரி தான் இருந்துச்சு ஜிவிபிரகாஷ் சாரோட மியூசிக். அண்ட் சாம்சியஸோட ஆர்ஆர் படத்தில் வந்து ஐ திங்க் அஃப்கோர்ஸ் ஜிவி ஆல்சோ ஒர்க் இன் இட். பட் அவரும் சேர்ந்து பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் படம் ஃபைனல் நீங்கள் பார்த்து முடிக்கும் போது தட் வில் ஆல்சோ கிவ் அன் இம்பேக்ட். சார் இந்த காந்தார படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஒரு ஹீரோவோட மாற்றம் இல்லைனா ஒரு பரபரப்பு. அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்குன்னு படம் பார்க்க சொல்லவும் சொல்லியிருக்காங்க. அது என்ன காந்தாராவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லை என்ன? ஏன்னா நிச்சயமாக அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஸோ அது நீங்கள் படம் பாருங்கள். படம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு 500 தேட்டருக்கு மேலே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ முன்னாடியே கிளாஸ் ஆடியன்ஸ், பி கிளாஸ் ஆடியன்ஸ் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லை? இப்போ கோவிடுக்கு அப்புறமா உலக மக்கள் எல்லா சினிமாவும் பார்க்குறாங்க. இந்த படத்தை அந்த மாதிரி ஒரு கோட்டுக்குள்ளே அடைக்க முடியுமா? இல்லை, அது அப்படி அடைக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம டே டு டே பார்க்குற விஷயமா இருக்கலாம். ஒரு புது உணர்வை நம்ம கொண்டு வராரு, ஒரு புது உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே இது ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும். ஸோ சர்டன் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட் தான் அந்த செக்மெண்ட்டில் ஃபேமிலியாக பார்க்கலாம், பசங்க பார்க்கலாம், கேர்ள்ஸ் பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம். பாலா சார் படங்கள் நிறைய தேசிய விருதுகளை தமிழ் சினிமாவுக்கு வாங்கியிருக்கும். இந்த படம் எதுக்கெல்லாம் கொடுக்கும், உங்களுக்கு கிடைக்கும்? அது வந்து கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அது வந்து முதல்ல மக்களோட அன்பு கிடைச்சாலே அது எங்களுக்கு ஒரு பெரிய விருது. ஸோ அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் லெஃப்ட் டு காட். சார் கேம் சேஞ்சர்ஸ் படமும் ரிலீஸ் ஆகுது இந்த சேம் டைம். ஸோ இதனால் ஸ்க்ரீனிங் கிடைக்கிறதுல ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம்? சரி, ஒவ்வொரு படங்களுமே நம்ம ரிலீஸ் பண்ணும் போது பல கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதே சில சிக்கல்கள் எங்களுக்கும் இல்லை எல்லா படங்களுக்கும் அது ஒன்று இருக்கும். பிகாஸ் இந்த பிரித்து கொடுக்குறதுல அது ஒன்று இருக்கும். ஸோ பார்க்கலாம், பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதே மாதிரி நிச்சயமாக எங்கள் படக்கும் அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது நிச்சயமாக அது எந்த படம் நல்லா இருக்கோ அதுக்கான தேட்டருக்காரங்களே அதை வந்து எப்படி அதை கொண்டாடணுமோ அதை கொண்டாடுவாங்க. சார் வேறு மூவி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கூலாகவே இருப்பீங்க. ஆனால் இந்த மூவி நாளை கழிச்சு ரிலீஸு கொஞ்சம் பயம் சார்ந்த ஒரு பட்டம் இருக்கான். இல்லை, ஒவ்வொரு படமும் நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பட் இந்த படத்தில் எனக்கு வந்து கூடுதல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் இத்தனை இந்த ஒரு வருஷத்தோட உழைப்பை, இத்தனை பேரோட உழைப்பை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். அது ஒரு புது முயற்சி. ஸோ அது வந்து ஆடியன்ஸ்ட்டு போய் சேர்க்குதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு கூடுதலாக இருக்கும். பட் தேட்டர்லேருந்து வரக்கூடியவங்ககிட்ட FDFX சொல்லி மூவியை பற்றி கேட்டுருவோம். உங்களுடைய ஒப்பீனியனை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அது அவங்களோட விருப்பம். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எடுக்கிறீங்க. ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இங்கே பண்ணலைன்னா அவங்க வந்து மொபைலில் பண்ண போகிறாங்க, இல்லை எங்கேயாவது பண்ண போகிறாங்க. ஸோ அது அப்படி அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் மூவி கிரிட்டிக்ஸாக அவங்க காசு கொடுத்து போகிறவங்க அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. ஸோ நம்ம நல்ல படத்தை கொடுக்கணுன்றது தான் நம்மளோட உண்மையான நோக்கமாக இருக்கணும். ஒவ்வொரு கிரியேட்டரும் அதை மனசில் வச்சுட்டு அதை நம்ம பண்ணணுன்றது தான் என்னோட இந்த நேரத்தில். ஒரு படத்தில் கர்லிங் யார் வச்சுருக்கீங்க? அது ஒரிஜினலா? இது ஒரிஜினல் இல்லை, பாலா சார் ஒரிஜினல் தான் நிறைய லைக் பண்ணுவார். பாலா சார் ஒரிஜினல் தான் உங்ககிட்ட ஒரு ஒரிஜினல் தான் எடுத்துப்பார், அதனால் கேட்குறேன். இல்லை, ஒரிஜினல் வந்து லைட் வேவியாக இருக்கும். பாலா சார் வந்து காலையிலே வருவார், வந்துட்டு கொஞ்சோண்டு பிரில் க்ரீம் கொஞ்சம் எடுத்துட்டு குடிச்சிட்டு அப்படியே வருவேன். கொஞ்சம் அடிச்சுட்டு நான் சுற்றுவார். இங்கே சைடுக்கு அவ்வளோதான்.
அதான் ஹேர் ஸ்டைலு. ஸோ அப்படி தான் அதை நாங்கள் க்ரியேட் பண்ணது. ஸோ இதுக்காக செட்டிங் கிட்டிங்லாம் கிடையாது. ஸோ வந்த உடனே நானே பண்ணிட்டேன். பாலா சார் வரதுக்கு முன்னாடி அவர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நானே வந்து போட்டு ஒரு சுகர் போட்டு தேய்ச்சிட்டு வந்துடுவேன். இட் வாஸ் நைஸ். அது அந்த கேரக்டருக்கு அது மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதெல்லாம் சார் இந்த படத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது வந்து இந்த படத்தில் இல்லை இவர் எதோ சொல்லிடுங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது வந்து அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பெரியாரோட சிலையும் விநாயகர் சிலையும் பிடிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இந்த படம் முழுக்க இருக்கா? இல்லை அதுக்கான பதில் வந்து அந்த பாடல்லையே வந்துருச்சு. இறைநூறு பாடல்லையே உங்களுக்கு அதோட அர்த்தம் அதோட விடை எல்லாமே அதுலேயே வந்துருச்சு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வாட் இட். அவர் என்ன சொல்ல வராரோ அந்த பாடல்லையே வந்துருச்சு. படம் பாருங்களேன், அப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், புரியும். சார் உங்களை அம்மா அப்பா ஒய்ஃபு குழந்தைகள் சிஸ்டர் எல்லாமே அழகாக சாமியாக பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி லுக்கு அழுக்காத மாதிரி பார்க்கும்போது இந்த கெட்டப்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க? இல்லை ஃபஸ்ட்டு நான் ஃபோட்டோ அனுப்பும்போது அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஸோ அந்த மாதிரி தான். பிகாஸ் அதுதான் எனக்கு கிடைச்சு. ஏன்னா இந்த கெட்டப்பில் ஆக்சுவலாக நாங்கள் நிறைய கன்னியாகுமரி ஸ்ட்ரீட்ஸு உள்ளுக்குள்ளே க்ரௌடுக்குள்ளெல்லாம் எடுத்தோம். கேமரா கொஞ்சம் வெளியில் வச்சு மறைவாக வச்செல்லாம் எடுத்தோம். நிறைய பேர் என்னை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. கேமராவை பார்த்த உடனே தான் என்னை வந்து அதே அருண் விஜய் நானுங்களே தவிர அது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அது ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸோ அப்படி மாற்றக்கூடிய ஒருத்தர் தான் பாலா சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இட்லி கடையில் நெகட்டிவ் பிரியாணி கடை